வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கனாக்கா, நமக்கு குலசை முத்தாரம்மன் கோயிலில் வந்துட்டு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அதை செய்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்தோம். அந்த வேண்டுதலை செய்கிறதுக்காண்டி வந்தோம். அப்படியே திருச்செந்தூரில் எங்கள் அக்காவுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. அதையும் செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவையும் பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் வர சொல்லியிருந்தோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து பஸ்ஸில் கிளம்பி தஞ்சாவூர் போயிட்டோம். தஞ்சாவூர்லேருந்து எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, அதனால் அங்கே போயிட்டோம், தஞ்சாவூருக்கு போயிட்டோம். அக்காவுக்கு விழுப்புரத்துலேருந்தேவும் திருச்செந்தூருக்கு ட்ரெயின் இருக்குது. அக்காவும் அங்கேருந்தேவும் வந்துட்டாங்க. வந்து தஞ்சாவூரில் வந்து அக்கா கூடயே அதே ட்ரெயினில் நாங்களும் ஏறிக்கிட்டோம். 2 பேர்த்துக்கு ஒரே ட்ரெயின் தான். ஏறி காலையில் 6 மணிக்கெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு அங்கே ரூம் எடுக்கலான்னு பார்த்தாக்கா எங்களுக்கு ரூம் ஒன்றும் செட் ஆகலை. சரி, அந்த ஷெட்டிலே இருந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஷெட்லேயே இருந்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பி சரி கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூரில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புவோம். முத்தாரம்மன் கோயிலில் போய் வேண்டுதலாக முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே முருகரை நீங்களே பாருங்கள். காசை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு திங்கிறத மட்டும் டக்குனு வாயில் போட்டு அம்மா கொஞ்சம் கிட்ட வரணும். இதெல்லாம் தோகை வரைக்காது தானே, இதுக்கு தோகை இன்னும் வரல. இல்ல ஆண்மையில் தான். எத்தனை இருக்கு பாருங்க, எத்தனை இருக்கு பாருங்க. அங்கே அழகாக வர்றாங்க. அது ஒன்று ஆண்மையில், இது ஒன்று, இந்த ஒன்று, அது 3, அந்த ஒன்று 4. ஆண்மையிலுக்கு மட்டும்தான் இந்த கலர் இருக்கும் கழுத்தில். பெண்மையில் பாரு. ஐயா மாமா அரிசி போடுறீங்கன்னு நினச்சி வருது மாமா. அதெல்லாம் வராது மாதிரி, அதுக்கு தெரியும். 4 இது எல்லாமே ஒரு குஞ்சு, இது ஒரு செட்டு குஞ்சு. அங்கே பாருங்கள் எத்தனை இருக்குன்னு, அங்கே பாருங்கள் மேய்து பாருங்கள் எத்தனைன்னு. அப்படியே வந்து முருகர் வாசல்கிட்டே நின்று எல்லோரும் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு இந்த ஆலி கலர்லாம் இருந்துச்சு, அங்கே வாங்கி தண்ணியெல்லாம் தெளிச்சிக்கிட்டு அப்படியேவும் அம்மு சொல்லிச்சு சரி இன்னும் அங்கே கிளம்பிடுவோம், மணி ஆகிட்டு இருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் சரி அங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருந்தோம். கிளம்பிட்டு அக்காவங்களும் எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாம் ஃபோட்டோ இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து முத்தாரம்மன் கோயிலுக்கு போகிறதுக்காண்டி கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் தான் ஃப்ரீ பஸ்ஸு வந்துச்சு. அந்த ஃப்ரீ பஸ்ஸுலேயே எல்லோரும் ஏறி அங்கே போயிட்டோம். ஆட்டோவை கேட்டப்போ 800 ரூபாய் கேட்டாங்க. ஆனால் ஃப்ரீ பஸ்ஸே வந்துருச்சு. ஃப்ரீ பஸ்லேயே போய் அங்கே போய் கோயில்கிட்ட போய் இறங்கிட்டோம். இறங்கி அங்கேயே மாலை பூ எல்லாமே விற்றுச்சு, வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நல்ல பெரிய கோயிலாக இருக்குது. நாங்கள் இன்ன வரையும் அந்த கோயிலுக்கு போனதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். அது இந்த வேண்டுதலில் சும்மா விளையாட்டாக நாங்கள் பேசிட்டு வந்தது. பஸ்ஸில் போயிட்டுருக்கையில் எனக்கு வயிற்று வலி இருந்துச்சு இல்லையா, அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி போயிட்டு இருந்தப்போ அந்த கோயிலில் வந்து அந்த சாமியை பற்றி அம்மு பேசிட்டு வந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் சும்மா விளையாட்டுக்காக இந்த எனக்கு வயிற்று வலி இல்லாமல் இருந்துச்சுனாக்கா நான் அந்த கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஸ்கேன் எடுத்து போய் பார்த்து எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லட்டும், நான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஏன்னா நமக்கு இருக்குங்கிறது தெரியும். இங்கே உள்ள நாகப்பட்டினத்தில் உள்ள பெரிய டாக்டர் சொல்லிட்டாங்க பித்தப்பையில் கல் இருக்குது, அதை கரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணுன்னு. அதனால தான் போயிருந்தோம். இப்படி நாங்கள் பேசிகிட்டே போவோம். அதேமாதிரி அங்கே போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து இன்ன வரை எனக்கு வயிற்று வலியே வந்ததே கிடையாது. இப்போ என்ன வேணாலும் நான் சாப்பிட்றேன், எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடிலாம் ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிற்று வலிக்கு என்னென்னமோலாம் பண்ணோம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ எல்லாம் நல்லா இருக்குது. அதனால் அந்த அம்மாவோட சக்தி தான் அது. அதனால் அவங்க அந்த வேண்டுதலை வந்து அவங்கள பார்த்து கும்பிட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்து எல்லாமே மாலை அர்ச்சனை எலுமிச்சம்பழம் மாலை எல்லாமே வாங்கிட்டு அவங்கள வந்து கும்பிட வந்தோடனே அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லா அபிஷேகத்தையும் பார்த்துட்டு எங்கள் அக்கா நாங்கள் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். ஐயர் சொன்னார் கொஞ்சம் நேரத்தில் அலங்காரமெல்லாம் முடிஞ்சிடும், அலங்காரம் பண்ணினோன்னே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்து இங்கே கோயில் வாசல்லே வந்து உட்காந்துட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8-8:30 ஆனோன்னே அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. மறுபடியும் போய் நாங்கள் போய் உள்ளே போய் சாமி கும்பிட்டோம். கொடுத்த மாலை எலுமிச்சம்பழம் மாலைலாம் அழகாக போட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து சரி இந்த பையில் தேங்காய் வாழைப்பழம் மாலை இதெல்லாம் மாற்றிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மாற்றினப்ப அவங்க சொல்லிட்டாங்க இந்த கூடையும் உங்களுக்கு உள்ளது தான் அப்படின்ட்டாங்க.
நம்ம எந்த கோயில்லையுமே நமக்கு கூடையோடலாம் சேர்த்து கொடுத்தது கிடையாது. தேங்காய் வாழைப்பழம் பூ தான் கொடுப்பாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு கூடை, ஏன்னா நம்ம ஒரு 800 ரூபாய்க்கு அர்ச்சனை ஜாமான் வாங்கியிருந்தோம். அதனால் இந்த கூடையோடு நமக்கு கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த கூடையோடு வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் திருச்செந்தூருக்கேவும் அங்கேயே வந்துட்டோம். வந்து நைட் ஆகிடுச்சு. வந்து அந்த ஷெட்டிலே நாங்கள் படுத்துட்டோம். அப்புறம் காலையில் தான் எந்திரிச்சு குளிச்சுட்டு சரி கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஷெட்டுக்கு வந்துட்டோம். ஷெட்டில் நிறையா பேர் படுத்திருந்தாங்க. அதேமாதிரி காலையில் எழுந்திரிச்சு தச்சுக்கு வந்துட்டு சாப்பாடு அன்னதானம் அங்கே பொங்கல் போட்டாங்க. பொங்கலையும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் தச்சுவும் அவங்க தாத்தாவும் சாப்பிட்டாங்க. நான் போய் மடிப்பிச்சை எடுக்கிறதுக்காண்டி அங்கே போயிட்டேன். அந்த வீடியோலாம் அடுத்ததில் வரும், பாருங்கள். நன்றி.